ஹாய் ஃபுடீஸ். இன்னைக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ரவா லட்டு எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட வீடியோஸ் அப்டேட் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இது A2S ஃபுடி. ரவா லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தா ரவை, சர்க்கரை, பால், திராட்சை, முந்திரி, ஏலக்காய், அவ்வளோதான். பால் வந்துட்டு 1 கப் எடுத்துக்கோங்க. 1 கப் நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டோம். திராட்சை, முந்திரி தேவையான அளவு, ஏலக்காய் 3லிருந்து 4, சர்க்கரை 2 கப், ரவை 2 கப். ரவையும் சர்க்கரையும் ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கணும். அதாவது 1 கப் ரவைனா 1 கப் சர்க்கரை. வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அதில் திராட்சை, முந்திரி ரெண்டும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். திராட்சை முந்திரியும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே நெய்யில் 2 கப் ரவையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 6லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரவையை வறுத்துக்கலாம். அந்த நெய்யில் ரவையை வறுக்கும் போதே உங்களுக்கு நல்ல அரோமா கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட ரவை ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு தனி பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல ஏலக்காய் 4 சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு அதை நல்லா பொடி பண்ணிக்கலாம். இந்த ஏலக்காய் சர்க்கரை பொடியையும் நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 2 கப் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா பொடி பண்ணிட்டு வறுத்து வச்சிருக்க ரவையோட சேர்த்துக்கலாம். மீன்வெல் பாலும் நம்ம அடுப்புல காய வச்சுட்டு இருக்கோம். அதுவும் கொதிச்சு வந்ததும் அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வறுத்து வச்சிருக்க திராட்சை முந்திரியையும் இதுல சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்துக்கலாம். நான் ஸ்டார்டிங்ல சொன்னது பால் வந்து 1 கப் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். பட் 1 கப் பாலையும் நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு கலந்து விட போறோம். ஒரு 3/4 கப் நம்ம இருந்தாவே போதும். இந்த ஸ்டேஜ் வந்துடும். இந்த ஸ்டேஜ் வந்து அதாவது நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு பதம் வந்தா போதும். ரொம்ப பால் சேர்த்துட்டா கொல கொலன்னு ஆயிடும். இதுதான் கரெக்டான பதம். பால் இதுக்கு மேல நம்ம சேர்த்த தேவையில்லை. சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்து வச்சுக்கலாம்.
ரவா லட்டு செய்யறதுக்கு ரொம்ப வேலையும் தேவைப்படாது. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள சூப்பரான ரவா லட்டு செஞ்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஏதாவது பண்டிகை காலங்கள்ல இந்த மாதிரி ரவா லட்டு சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு டைமும் ரொம்ப நேரம் எடுத்துக்காது, வேலையும் கம்மி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது A2S Foodie. தேங்க்யூ.